வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வெண்டையை தாக்கும் நோய்கள் குறித்து மதுரை வேளாண் அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே மனோன்மணி அவர்கள் தரும் விளக்கம். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. கீழப்பூங்குடி நீர்வழி பகுதி திட்டத்தின் மூலம் பயன்பெற்ற சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா கீழப்பூங்குடி கிராம பயனாளி என் காந்திமதி தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் மதுரை மாவட்டம் திருமங்கலம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. கீழப்பூங்குடி நீர்வழி பகுதி திட்டத்தின் மூலம் பயனடைந்த சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா கீழப்பூங்குடி கிராம வேளாண்மையாளர் என் காந்திமதி. இவர் மாவட்ட நீர்வழி பகுதி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட ஊரணி மற்றும் பண்ணை குட்டைகளை பயன்படுத்தி அதன் மூலம் சாகுபடியினை மேற்கொண்டு தனது வருவாயினை உயர்த்தி கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, வேளாண்மைத்துறை மாவட்ட நீர்வழி பகுதி மேம்பாட்டு முகமை மட்ட திட்டத்தில் பல ஊரணிகள் வெட்டி கொடுத்ததால் நாங்கள் பல நன்மைகளை அடைந்திருக்கின்றோம். சென்ற ஆண்டு தண்ணீர் பற்றாக்குறையினால், மழை பத்தாத குறையினாலும் நீர் தேங்கியிருந்ததால் ஓரளவு மிஷின் வைத்து அடித்து மோட்ரு வைத்து அடித்து கொண்டு பல விளைச்சல்களை உண்டாக்கி கஷ்டமில்லாமல் ஓரளவு சிறிது வருமானம் அடைந்தோம். அதேபோல் இந்த ஆண்டு அதிக மழை பெய்ததால் குட்டை குளம் நீர் வடிகால் பூராமே ஓரளவு தண்ணீர் 5 அடி உயரத்திற்கு கூடியுள்ளது. விவசாயம் பாதிக்காமல் ஓரளவு நாங்கள் இந்த வருடம் இருக்கோம். இது தண்ணீர் மீதம் இருந்தால் மறுபோகம் போட வாய்ப்புகள் உள்ளது. பயறு, சோளம், மக்காச்சோளம் இவைகளாம் போட, கேப்பை, பல தானியங்கள் போடக்கூடிய வாய்ப்பும் உள்ளது. மீன் கூட கூடிய சமயத்தில் கூட வளர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது. ஆடுகளும் கொடுத்து ஆடு இட்டு நாங்கள் பல நன்மைகளும் அடைஞ்சிருக்கிறோம். அதாவது பழக்கன்று, நிழல் தரக்கூடிய மரங்களும் கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சும் நாங்கள் கிராமத்தில் நல்ல பலனே அடைய போகின்றோம். இனிமேலும் இப்போவும் அடைஞ்சிக்கிட்டு இருக்கின்றோம். இந்த உதவி செய்த அதிகாரி அவர்களுக்கும் இந்த திட்டத்தை வழங்கிய அவர்களுக்கும் எனக்கு அரசு அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் விவரம் பெற வேளாண்மையாளர் என் காந்திமதி அவர்களை 08870102277 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண் மண்டலங்களுக்கான பயிர் பாதுகாப்பு, கால்நடை வளர்ப்போருக்கான முன்னெச்சரிக்கை, உரமிடல் மற்றும் பூச்சி மருந்திடல் போன்ற தகவல்களை கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை.
மேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திருப்பூர் ஆகிய இடங்களில் வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70%ஆகவும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40%ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 12 கிலோமீட்டர் அளவுக்கு பெரும்பாலும் வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. நடவு செய்யப்பட்ட நவரை பருவ நெல் கரு உருவாகும் நிலையில் உள்ளது. எதிர்பார்க்கப்படும் காற்றின் வேகம், அதிகபட்சம் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை மற்றும் மேகமூட்டம் முதலிய வானிலை காரணிகளால் மேலுரமாக நைட்ரஜன் மற்றும் பொட்டாஷ் உரங்களை மண் வழியாக இட முடியாது. ஆகவே 1% யூரியா, 2% DAP மற்றும் 1% பொட்டாசியம் குளோரைடு சத்துக்களை இலை வழியாக தெளிக்கவும். மேலும் 10 நாள் இடைவெளியில் மறுமுறை தெளிக்கவும். முளைத்த இரவை எள் பயிரில் மாங்கனீஸ் சல்பேட் குறைபாடு தென்படும். இதனை நிவர்த்தி செய்ய 1 ஹெக்டருக்கு 5 கிலோ மாங்கனீஸ் சல்பேட்டுடன் 45 கிலோ மணல் கலந்து மாலை வேளையில் தூவி மறுநாள் காலையில் நீர் பாசனம் செய்யவும். போதிய மண் ஈரப்பதம் இருக்கும் பொழுது காற்றின் வேகம் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் 5 மாத வயதுடைய வாழை மரங்கள் சாய வாய்ப்புள்ளது. இதனை தவிர்க்க வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும். தற்பொழுது நிலவும் வெப்பநிலை உயர்ந்து காணப்படுவதால் கால்நடைகளை குளிப்பாட்டிய பிறகு காலை 11 மணிக்குள் செயற்கை கருத்தரிப்பு முறையினை மேற்கொள்ளவும். காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. காவேரி பாசன பகுதிக்கு உட்பட்ட மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 45 முதல் 82%ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 4 கிலோமீட்டர் முதல் 19 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அடுத்த 5 நாட்களுக்கு வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுவதால் அறுவடை நிலையில் உள்ள தாளடி நெல்லினை அறுவடை செய்து நன்கு காய வைத்து ஈரத்தன்மை 13%க்கு கீழ் இருக்குமாறு சேமித்து வைத்து பூச்சிகள் இல்லாமல் பாதுகாக்கவும். நெல் தரிசு உளுந்து பயிரில் அதிக பனிமூட்டத்தின் காரணமாக சாம்பல் நோய் தாக்குதல் காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு கார்பன் டெசிம் 200 கிராம் அல்லது நனையும் கந்தகத்தூள் 600 கிராமை கைத்தெளிப்பான் கொண்டு காலை அல்லது மாலை வேளைகளில் தெளிக்கவும். போதிய மண் ஈரம் இருப்பின் நெல் தரிசு பயறு வகை பயிர்களில் இலை வழி தெளிப்பாக பயறு அதிசயத்தை ஏக்கருக்கு 2 கிலோ அல்லது 2% DAP கரைசலை பூக்கும் தருணத்திலும் 15 நாட்கள் இடைவெளியிலும் தெளிக்கவும். மாசிப்பட்டத்தில் எள் விதைப்பதற்கு திண்டிவனம் 4, திண்டிவனம் 6 மற்றும் விருதாச்சலம் 1 ஆகிய ரகங்கள் ஏற்றவை. விதைப்பதற்கு முன் விதை நேர்த்தி செய்ய 1 கிலோ விதைக்கு 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரடி கலந்து விதைக்கவும். தெற்கு மண்டலம் 1ற்கான வானிலை முன்னறிவிப்பு. தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான திருநெல்வேலி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸாகவும் இரவு நேர வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 45 முதல் 92% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 2 கிலோமீட்டர் முதல் 20 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டலம் 1 விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வரும் தினங்களில் வறண்ட வானிலை எதிர்பார்க்கப்படுவதால் மானாவாரியில் பருத்தி மற்றும் மிளகாயை அறுவடை செய்து வெயிலில் உலர்த்தி பாதுகாப்பான இடத்தில் சேமிக்கவும். தெற்கு மண்டலம் 2 வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் மதுரை, சிவகங்கை, தேனி, புதுக்கோட்டை, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு நேர வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேர காற்றின் ஈரப்பதம் 69 முதல் 82% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 4 கிலோமீட்டர் முதல் 19 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டலம் 2ற்கான விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை.
கரும்பு பயிரில் இரும்புச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்ய 250 கிராம் ஃபெரஸ் சல்பேட்டை 100 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும் அல்லது 25 கிராம் ஃபெரஸ் சல்பேட்டை மண் வழி இடலாம். மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் மலைப்பிரதேச மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு நேர வெப்பநிலை 8 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேரம் மற்றும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60 முதல் 70% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. காபி தோட்டத்தில் கீழே விழும் பழங்களை அப்புறப்படுத்துதல் மற்றும் அறுவடை கால முடிவில் மீதமின்றி முழுவதுமாக அறுவடை செய்வதன் மூலம் காபி பழ துளைப்பான் தாக்குதலை கட்டுப்படுத்த முடியும். கேரட் பயிரில் பிளவு உண்டாதலை தடுக்க மண்ணில் சீரான ஈரப்பதத்தை பாதுகாக்கவும். கோடை காலத்தில் கேரட், பீன்ஸ் மற்றும் கோஸ் பயிர்களுக்கு நிலவும் வெப்பநிலையை கருத்தில் கொண்டு மூடாக்கு அளிக்கவும். வடமேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வடமேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு நேர வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 75 முதல் 78% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 2 கிலோமீட்டர் முதல் 5 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. இரவு வெப்பம் குறைவதால் மாலையில் வீசும் அதிவேக காற்றினால் கோழிகளில் அயற்சி இருக்காது. எனினும் பகல் வேளைகளில் தீவன எடுப்பு குறையும் பட்சத்தில் தீவனத்தின் எரிசக்தியை கிலோவிற்கு 2450 கிலோ கலோரி அளவில் குறைத்தும் புரதம் மற்றும் அமினோ அமிலங்கள் தேவையான அளவிற்கு பொருத்தியும் தர வேண்டும். தற்பொழுது உள்ள தட்பவெப்ப சூழ்நிலை காரணமாக கரும்பில் வெள்ளை கம்பளி அசுவினி மற்றும் செதில் பூச்சிகள் சேதம் காணப்படுகிறது. இதனால் பயிரில் தேன் போன்ற திரவம் சுரக்கப்பட்ட கரும்படல நோய் தோன்றி ஒளிச்சேர்க்கை நடைபெறாமல் வளர்ச்சி குன்றி கணுக்கள் நெளிந்து காணப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த அசிபேட் அல்லது ட்ரை அசோபாஸ் அல்லது புரோபினோபாஸ் போன்ற மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி வீதம் கலந்து 2 முறை 10 நாட்கள் இடைவெளியில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்து வரும் 5 நாட்களிலும் வடகிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், கடலூர், வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு நேர வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 65 முதல் 73% ஆகவும் காற்றின் வேகம் 4 கிலோமீட்டர் முதல் 11 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. கோமாரி நோய்க்கான தடுப்பூசி கால்நடை பராமரிப்புத்துறை மருத்துவர்களால் இம்மாதம் 21ஆம் தேதி வரை போடப்படுகிறது. எனவே கால்நடை பண்ணையாளர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் ஆடு மற்றும் மாடுகளுக்கு கோமாரி நோய்க்கான தடுப்பூசி போட்டுக்கொள்ளவும். கால்நடைகளை வெப்பம் அதிகமாயிருக்கும் மதிய வேளையில் மேய்ச்சலுக்கு அனுப்பாமல் குளிர்ந்த குடிநீர் மற்றும் நிழல் அளிப்பதன் மூலம் வெப்ப தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம். நெல், தரிசு உளுந்து மற்றும் பச்சை பயிருக்கு 2% DAP கரைசலை பூக்கும் தருணத்தில் ஒரு முறையும் 15 நாட்கள் கழித்து மறுபுறையும் காலை அல்லது மாலை வேளையில் கைத்தளிப்பான் கொண்டு தெளிக்கவும். அதிக மழை பெறும் மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இரவு நேர வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 82% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வறண்ட வானிலை மற்றும் ரப்பர் மரத்தின் இலை உதிரும் பருவத்தையும் கணக்கில் கொண்டு ரப்பர் பால் எடுப்பதை உடன் நிறுத்தவும். மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422661139. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும்.
வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BBFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் மதுரை மாவட்டம் திருமங்கலம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 8 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 25 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 25 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பெரும்பாலான இடங்களில் வறண்ட வானிலையே காணப்படும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவுமில்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் போன். காலையில சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்பெல்லாம் பேசுறது இல்லையா? இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிடுது. அப்படியா? ஆமா, இப்ப அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போ லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனையை போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன், விவசாயிகள் கால் சென்டர். வெப்பமண்டல நாடுகளில் வெண்டை மிக முக்கியமான பயிராகும். தமிழகத்தில் வெண்டை முக்கியமாக ஆடிப்பட்டத்திலும் மற்றும் தை பட்டத்திலும் பயிரிடப்படுகிறது. மேலும் மதுரை மாவட்டத்தில் பரவலாக பயிரிடப்பட்டுள்ள வெண்டை பயிரில் பல்வேறு நோயினால் விளைச்சல் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வெண்டையை தாக்கும் நோய்களும் அதனை கட்டுப்படுத்தும் முறைகளும் குறித்து மதுரை வேளாண் அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே மனோன்மணி அவர்கள் தரும் விளக்கம். இப்போ உங்களுக்கு வெண்டை பயிரில் தாக்கக்கூடிய நோய்களை பற்றி ஒரு அறிமுகம். ஸோ அதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும்,
அது வரக்கூடிய சீதோஷ்ண நிலை என்ன, அதை எப்படி நம்ம கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து வெண்டை பயிரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நோய் ஆரம்ப காலத்தில், அதாவது விதைக்கும் பருவத்தில் தாக்கக்கூடிய நோய்கள் வந்து முக்கியமாக மண்ணிலிருந்து தாக்கக்கூடியது. அப்போ கட்டாயம் நம்ம வந்து பருவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கோடை காலத்தில் ஒரு கோடை உழவு செய்கிறது வந்து ரொம்ப நல்லது. இதன் மூலம் நம்ம வந்து மண்ணிலிருந்து தாக்கக்கூடிய நோய் கிருமிகளை வந்து அழிக்க முடியும். அடுத்து வந்து விதைக்கும் பருவத்தில் நம்ம விதைப்புக்கு விதைகளை வந்து தயார் செய்யும் பருவத்தில் வந்து கட்டாயம் விதை நேர்த்தி செய்யணும். விதை நேர்த்தி செய்கிறதுக்கு முக்கியமாக அந்த பகுதியில் வந்து தொடர்ந்து வந்து வெண்டையை தாக்கக்கூடிய நோய்கள் இருக்குது அப்படின்னா ரசாயன பூஞ்சான கொல்லிகள் பயன்படுத்துறது சிறந்தது. அப்படி இல்லை அப்படின்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சூடோமோனாஸ் அல்லது ட்ரைகோடர்மா இப்படிங்கிற நுண்ணுயிர் பூஞ்சான கொல்லிகளை நம்ம வந்து பயன்படுத்தினோம்னா ஆரம்ப நிலையில் தாக்கக்கூடிய நோய்களை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும். அதோட அளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1 கிலோ விதைக்கு, வெண்டை விதைக்கு 4 கிராம் சூடோமோனாஸ் துகள் பயன்படுத்தினா போதும். அல்லது ட்ரைகோடர்மா அப்படின்னா 1 கிலோ விதைக்கு ட்ரைகோடர்மா 4 கிராம் அல்லது சூடோமோனாஸ் 10 கிராம் ஏதாவது ஒன்றை வந்து பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்கிறது மூலமாக ஆரம்ப காலத்தில் தாக்கக்கூடிய நோய்களை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும். அடுத்து வந்து பார்த்தோம்னா முக்கியமாக இலை வழிகள், நல்ல ஒரு ஆரோக்கியமான பயிர் வர்ற ஸ்டேஜில் முக்கியமாக தாக்கக்கூடிய நோய் இலைகளில் வந்து அதிக அளவில் தாக்கக்கூடிய நோய் சாம்பல் நோய். இப்போ சாம்பல் நோய் அப்படின்னு பார்த்தோம்னா சாம்பல் நோய் வந்து நல்ல ஒரு வெண்மை நிறத்தில் சாம்பல் படர்ந்த மாதிரி இலைகள் மேலே படியும். இந்த பூஞ்சான வளர்ச்சி வந்து படியும். இன்னும் அதிகமாக வந்து அதோட தீவிரம், நோயோட தீவிரம் அதிகமாகும்போது அந்த வெண்மை நிறத்தில் இருந்த பூஞ்சான வளர்ச்சியானது இளம் பழுப்பு நிறத்தில் மாறும். இப்போ இளம் பழுப்பு நிறத்தில் மாறி அந்த இலையின் மேற்பரப்பில் வந்து பூஞ்சான வளர்ச்சி முழுவதுமாக பரவிவிடும். அப்படி ஒரு பரவி விடுற நேரத்தில் கட்டாயம் உங்களுக்கு வந்து இலைகளில் வந்து ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்படும். ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்பட்ட அந்த ஸ்டேஜில் கட்டாயம் பயிர்களுக்கு தேவையான உணவுகள் வந்து தயாரிப்பது குறைகிறது. அப்போ உணவு தயாரிப்பு குறைகிறது என்றால் கட்டாயம் மகசூல் இழப்பு ஏற்படும். அப்போ வெண்டையில் காய் பிடிக்கிற விகிதம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ அந்த சாம்பல் நோயோட அறிகுறிகள் வந்து வெண்மை நிறத்தில் வந்து படரும் பொழுது சீதோஷ்ண நிலையும் ஒத்து வந்தது அப்படின்னா கட்டாயம் நம்ம வந்து பூஞ்சான கொல்லி மருந்துகளை பயன்படுத்துறது நல்லது. இல்லை ஆரம்ப நிலையில் நம்ம சூடோமோனாஸ்ங்கிற மருந்தை வந்து இலைவழி தெளிப்பாக கரைச்சி நம்ம தெளித்தாலும் இந்த நோய் வந்து கட்டுப்படுத்தப்படும். ஆனால் சீதோஷ்ண நிலை ரொம்ப குளிர்ந்த சீதோஷ்ண நிலையாக இருந்துச்சுன்னா, மேகமூட்டத்துடன் மழை தூறலுடன் கூடிய மேகமூட்டம் 2-3 நாட்களுக்கு தொடர்ந்து இருந்ததுன்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து இந்த நோயோட தீவிரம் வந்து அதிகமாக இருக்கும், பரவுற வேகமும் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட கண்டிஷனில் வந்து கட்டாயம் கந்தகத்தூளை வந்து மேலே தெளிக்கணும், இல்லை அப்படின்னா தூவணும். அப்படி இல்லை அப்படின்னா கந்தகத்தூளை வந்து நனையக்கூடிய கந்தகம் அதை வாங்கி 1.25 கிலோ ஒரு ஏக்கருக்குங்கிற அளவில் நம்ம தெளித்தோம்னா, இலைவழி தெளிப்பாக தெளித்தோம்னா அந்த சாம்பல் நோய் வந்து நல்லபடியாக கட்டுப்படுத்த முடியும். இதுக்கு அடுத்து வந்து இன்னும் முக்கியமான நோய், இதை தாக்கக்கூடிய முக்கியமான நோய் அப்படின்னா வெண்டையில் நரம்பு வெளுத்தல் நோய். நரம்பு வந்து இலைகளில் இருக்கக்கூடிய நரம்புகள் மட்டும் வெளிர் மஞ்சள் நிறத்துக்கு மாறிடும். இலைகள் வந்து பச்சை நிறத்திலே இருக்கும். இதனால் வந்து இந்த வெண்டைப்பயிரில் இருக்கக்கூடிய உணவு பரிமாறும் விகிதம், அந்த மேலிருந்து கீழே பரவக்கூடிய அந்த விகிதம் வந்து குறைகிறது. இதனாலும் மகசூல் இழப்பு ஏற்படுது. அப்போ இந்த மஞ்சள் இலை நரம்பு மஞ்சளாக வெளிர் மஞ்சள் நிறத்துக்கு மாறுவது, இந்த நோய் வந்து இது ஒரு வகையான நச்சுயிரி நோய். நச்சுயிரி அப்படிங்கிறது வந்து ஒரு வைரஸ். அப்போ அந்த நச்சுயிரி நோயை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தேவையான கட்டுப்பாட்டு முறைகள் வந்து கிடையாது. அப்போ அதை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, அந்த நச்சுயிரி நோயை பரப்பக்கூடிய வெள்ளை ஈக்கள் இருக்குது. அந்த வெள்ளை ஈக்களை வந்து அடுத்தடுத்து புதிய செடிகளை வந்து கடிக்க விடாத வண்ணம் எண்ணிக்கையை கட்டுக்குள்ளே வைக்கணும். இப்போ எண்ணிக்கையை கட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னா அதோட எண்ணிக்கையை நம்ம கண்காணிக்கிறதுக்கு மஞ்சள் நிற ஒட்டும் பொறிகளை வந்து ஒரு ஏக்கருக்கு 4 முதல் 5 அளவில் வந்து அங்கங்கே நம்ம வச்சுட்டு அந்த பூச்சிகளோட நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும்.
அப்படி கண்காணிக்கும் போது பூச்சிகளோட நடமாட்டம் குறைந்த அளவில் இருந்ததுன்னா கட்டாயம் நம்ம வந்து வேப்ப எண்ணெய் தெளித்தல் மூலம் இந்த பூச்சிகளோட நடமாட்டத்தை குறைக்கலாம். இல்லை பூச்சிகள் வெள்ளை ஈக்களோட அளவு அதிகமாக இருக்குது, மஞ்சள் நிற ஒட்டுப்பொறிகளில் வந்து அதிகமாக தங்குது அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு ரசாயன பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துகிறது தான் சிறந்தது. மேலும் இதில் கட்டுப்படுத்தக்கூடிய முக்கியமான ரசாயன கொல்லி வந்து டைமீத்தோயேட் அப்படிங்கிற ஒரு மருந்து. இதை தெளிக்கிறது மூலமாக வந்து இந்த வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த முடியும். ஆரம்ப நிலையில் வந்து கட்டாயம் வந்து அந்த நரம்புகள் இலை நரம்புகள் வெளுத்து இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த செடியவே பறித்து எரிச்சிடுறது தான் நல்லது. இதன் மூலமாகவும் அடுத்தடுத்த செடிகளுக்கு இந்த நோய் பரவாமல் இருக்கிறத நம்ம தடுக்க முடியும். குளிர்ந்த சீதோஷ்ண நிலை நிலவும் பொழுது இந்த வெள்ளை ஈக்களோட விகிதம் வந்து இனப்பெருக்க வேகம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் நல்ல ஒரு வெயில் அடிக்கிற முக்கியமாக கோடைகால பயிர்களில் வந்து பார்த்தோம்னா வெள்ளை ஈக்களோட இனப்பெருக்க விகிதம் அதிகமாக இருக்கும். அதோட பறக்கும் வேகமும் அதிகமாக இருக்கும். காற்றில் ஈரத்தன்மை குறைவாக இருக்கிறதுனால இந்த நச்சுயிரி நோயை வந்து அதிக வேகமாக பரவ ஏதுவாக இருக்கும். அப்போ அந்த காலகட்டத்தில் நம்ம உடனடியாக வந்து அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு வேப்ப எண்ணெயோ இல்லை டைமீத்தோயேட் இந்த பூச்சிக்கொல்லி மருந்தோ தெளிக்கிறது ரொம்ப சிறந்தது. அப்போ இந்த வெண்டை பயிரில் நம்ம பார்த்த வரைக்கும் ஆரம்ப நிலையில் இருந்து அறுவடை செய்கிற வரைக்கும் மண்ணில் தங்கக்கூடிய நோய்க்கிருமிகளை வந்து எப்படி கட்டுப்படுத்த முடியும்னு பார்த்தோம். அடுத்து வந்து சாம்பல் நோயை பற்றி, அதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும், அது பரவக்கூடிய சீதோஷ்ண நிலை எப்படி இருக்கும், அதை எப்படி கட்டுப்படுத்த முடியுங்கிறதையும் பார்த்தோம். இதை தவிர வந்து முக்கியமான நோய் அப்படிங்கிறது வந்து நரம்பு வெளுத்தல் நோய். இது வந்து ஒரு நச்சுயிரி நோயின்னு பார்த்தோம். அப்போ இந்த 3 நோய்களையும் நம்ம திறம்பட கட்டுப்படுத்தினோம்னா வெண்டையில் வந்து அதிக அளவில் மகசூல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். மேலும் விவரம் பெற முனைவர் கே மனோன்மணி அவர்களை 0452 2422 955 மற்றும் 2422 956 என்ற தொலைபேசி எண்களிலும் தொடர்பு கொள்ளலாம். பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 4/3/2016 வெள்ளிக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. இயந்திரம் மூலம் நேரடி நெல் விதைப்பில் பயனடைந்த பயனாளி சிவகங்கை மாவட்டம் மணகிரி அஞ்சல் கீராணிப்பட்டி கிராம வேளாண்மையாளர் வி தெய்வானை அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். கால்நடை பண்ணையாளர்களுக்கு பயனுள்ள கால்நடைகளின் உடலமைப்பு குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உடற்கூறியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஏ குமாரவேல் அவர்கள் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கோடை உழவின் நன்மைகள் குறித்து மதுரை வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர் வீரபுத்திரன் அவர்கள் தரும் தகவல் ஆகியன இடம்பெறும். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தில் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture சென்னை மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைத்தளங்களில் அக்ரிடிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 18001801 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.